ஆக்டர் கார்த்திகேயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் இது வரைக்கும் 25 படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த 25 படங்களில் அலெக்ஸ் பாண்டியன், ஆலினான் அழகுராஜா, தேவ், காற்று வெளியிடை, ஜப்பான் இது மாதிரி வெறும் 5 படங்கள் மட்டும் தான் ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருக்கு. மற்ற 20 படங்கள் எல்லாமே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமாக பார்க்கப்படுறது இவர் சூஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வர கதைகள் மட்டும் இல்லாமல் இந்த கதைகளில் வர அவரோட கதாபாத்திரங்கள் அவருக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை சூஸ் பண்ணி நடிப்பார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆகியிருக்கு. அது ஒரு சில படங்களில் மிஸ் ஆகியிருக்கு. அப்படி மிஸ் ஆன படங்கள் தான் இந்த ஆலினான் அழகுராஜா, அலெக்ஸ் பாண்டி, தேவ் இது மாதிரி படங்கள். இப்போ இந்த ஃப்ளாப் மூவிஸில் இருக்க அந்த 5 படங்களில் 4 படங்களை விட போன வருஷம் ரிலீஸ் ஆன ஜப்பான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு. காரணம் இந்த ஜப்பான் படம் தான் நம்ம கார்த்தியோட 25வது படமாக இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸையும் வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் கார்த்திகளுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டேவே இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்லி மக்கள் அறிவிச்சிட்டாங்க. அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நடிச்சிருந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகலை, வாய்ஸ் சுத்தமாக செட் ஆகலை, ஸ்க்ரீன் பிளேவையும் போட்டு சொதப்பி வச்சிருந்தாங்க, ஸ்டோரி வைஸும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப் மூவிஸாக அமைஞ்சிச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2018 விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேரும் நடிச்சு 96 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படம் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதுவே 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்தை போய் பார்க்கும்போது அவங்களோட ஸ்கூல் டேஸ்க்கே கூட்டிகிட்டு போய் விட்ட ஒரு படமாக தான் இந்த ஒரு 96 அப்படிங்கிற படம் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த எஸ் பிரேம்குமார் அவர்கள் இப்போ நம்ம கார்த்திகளை வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு படம் தான் மெய்யழகன். இந்த ஒரு படம் நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த மெய்யழகன் படம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வாழும் மக்களும் அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை, அவங்களுடைய அன்பு, பாசம், வெகுளித்தனம் இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாகவும் அது நம்மள்கிட்ட காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த மெய்யழகன் படம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த படத்தில் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவுமே கிடையாது. கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் இது மாதிரி 4 கேரக்டர்ஸை மெயினாக வச்சு தான் இந்த மொத்த கதையுமே அமைச்சிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் பிரேம்குமார். டோட்டலாக சொல்ல போனால் இந்த மெய்யழகன் படம் அப்படிங்கிறது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர் படமாக தான் ரிலீஸ் ஆக போகுது. 96 படத்தில் ரொம்பவே யதார்த்தமான ஒரு காதலை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாரு டேரக்டர் பிரேம்குமார். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெய்யழகன் படத்துலையும் ஏதோ ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு. அதை நம்ம படமாக பார்க்கும்போது தான் நமக்கே தெரிய வரும். 96 படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த மெய்யழகன் படத்தை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் அவராக இருக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சேனல் நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.